குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வீட்டுக்கு வர்ற மருமகள் வேலைக்கு போகக்கூடியவளாக இருக்கணும். 30-35 வருஷத்துக்கு முந்தி அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அன்றைய கால சூழ்நிலை வேற. ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த 2 மாப்பிள்ளைங்க கூட பேசிக்கிறாங்க. சகலைன்னா என்ன அப்படின்னு கேட்டார். ஒரே கம்பெனியில் பொருளை வாங்கி ஏமாந்தவங்கடான்னா. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை சார். குணவதியாக பார்த்தது ஒரு காலம் மருமகளை, இன்றைக்கு பணவதியாக பார்க்கிற காலம் இந்த காலம். பையன் பொண்ணு பார்க்க போறேன்னு அப்பா அம்மா சொன்ன போதே அவன் சொல்றான், ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டான்னு கேட்குறான். அவங்களுக்கு புரியல. அவங்க அந்த காலத்து ஆளுங்க. ப்ரீபெய்டுனா வரதட்சணையோட வர்றது, போஸ்ட் பெய்டுனா ஆயுள் முழுக்க சம்பாதித்து கொடுக்கறது. இந்த பிரிவை இன்றைய இளைஞர்கள் சரியாக பராமரிக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பொருள் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது சார். பொருள்தான் குடும்பத்தின் ஆதாரம். அந்த பொருள்தான் தாரம். அதுக்கு பேரு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு வாய்க்க பெற்று விட்டால் சகல நன்மைகளும் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். அங்க பாருங்க, ஒரே லட்சுமி தான். இங்க பாருங்க, தைரிய லட்சுமி, தனலட்சுமி, காருண்ய லட்சுமி, 3 லட்சுமி. ஒரு மருமகள் வீட்டுக்குள் இருந்தால் ஒரு அவதாரம் தான் எடுக்க முடியும். அவள் வெளி உலகத்தில் வேலைக்கு வந்தால் பல விஸ்வரூபங்களை எடுக்க முடியும் என்பதுதான் எங்கள்